கண்ணியமானவர்களே, ஏழையாக உள்ளவனை கூட மிக பெரும் பணக்காரனாக மாற்றக்கூடிய நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த ரகசியமான ஆதாரபூர்வமான 4 திக்ருகளை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு 4 திக்ருகள் மட்டும் தெரிந்தால் போதும், இந்த உலகத்தையே நீங்கள் வென்றுவிடலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் உங்களுடைய காலடியில். எப்படின்னு சொன்னால், எவ்வளவு பெரிய ஏழ்மையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வறுமையினுடைய கடைசி தரத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களை இந்த 4 திக்ருகளும் கண்டிப்பாக உயர்த்திவிடும். இன்னும் ஆதாரபூர்வமான 4 திக்ருகள். எந்த அளவிற்கு இந்த ஒரு 4 திக்ருகள் ஒரு மனிதனுடைய வாழ்வை உயர்த்தும் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்ர் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்வையும் உயர்த்திருக்கின்றது. இன்னும் நபி அவர்கள் ஆதாரபூர்வமாக சஹீஹுல் புகாரி, திர்மிதி, இன்னும் பைஹக்கி, இப்னு நஸை அப்படிங்கிற கிதாபுகளில் நபி அவர்கள் சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த 4 திக்ருகளுமே. அப்படிப்பட்ட இந்த 4 திக்ருகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளமையாக ஓத தொடங்கி விட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு உயரத்திற்கு போகும் அப்படிங்கிறத நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தில், பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு உலகத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அது பணம் தான். அந்த பணம் இந்த ஒரு திக்ருகளை ஓதுறதுனால கிடைக்குது அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். எப்படி இந்த ஒரு திக்ருகளை ஓதுனா பணம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். நம்ம இந்த திக்ரை ஓதுனோன்னா அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்துருவானா, வானத்திலேருந்து இறக்கிடுவானா, எப்படி கிடைக்கும், இது பொய் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இந்த 4 திக்ருகளையும் நம்ம ஓதிட்டோம்னா அல்லாஹு தாலா நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தில், பணத்தில் பரக்கத்தை கொடுப்பான், பணத்தில் ரஹ்மத்தை கொடுப்பான். உதாரணத்திற்கு இப்போ ஒரு 100 ரூபாய் வைத்திருப்பீங்க, அல்லது ஒரு 1000 ரூபாய் வச்சுருப்பீங்க. இப்போ 100 ரூபாய் நீங்கள் வைத்திருக்கும்போது 1000 ரூபாய்க்கு செலவு செய்தால் எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவினத்தில் அந்த பரக்கத்தை அந்த 100 ரூபாயில் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். இப்போ 1000 ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ 10,000 ரூபாய்க்கு செலவு செய்தால் எவ்வளவு விஷயங்கள் நம்ம செலவு செய்வோமோ அதனினுடைய பரக்கத்தை அல்லாஹ் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய 1000 ரூபாயில் நீங்கள் இந்த திக்ருகளை ஓதுன பொருட்னால அல்லாஹ் அப்படி ஆக்கி தருவான். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அதிகமாக தந்துடுவான். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவர் அதிர்ஷ்ட பணக்காரருங்க, இவர் திடீர் பணக்காரருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, அல்லாஹு தாலா அவரின் மீது இறக்கிய பரக்கத்து தான். கண்ணியமானவர்களே, இன்னும் இதில் ஒரு மிக முக்கியமான ஸ்பெஷலான திக்ரு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ். உங்களுக்கு மலை அளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் அடைச்சி தருவான், அல்லாஹ் நீக்கி தருவான், உங்கள் கடனினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி இதை கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லித்தரப்பட்ட ஒரு திக்ரும் இதில் அடங்கியிருக்கின்றது. இந்த 4 திக்ருகள் போதும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி எந்த உயரத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் எண்ணுறீங்களோ அந்த உயரத்தை விட அல்லாஹ் அதிகமான உயரத்தில் கொண்டு போய் வச்சுருவான். நீங்கள் அசால்ட்டாக நினைப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். அல்லாஹு தாலா என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அதிகமான பரக்கத்தை தர வேண்டும் அப்படின்னா இந்த 4 திக்ருகள். இந்த 4 திக்ருகளை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு கேட்டால், வேறு 2 ரகாயத்து ஹாஜத் நஃபில், அல்லாஹுக்காக வேண்டி யாரெல்லாம் என்னுடைய செல்வத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை தா அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு ஒரு 2 ரகாயத்து ஹாஜத் நஃபில் தொழுது முடித்த பிறகு இந்த 4 திக்ருகளையுமே 100 முறை ஓதுங்க. ஒவ்வொரு திக்ரையும் 100 முறை, மொத்தம் 400 முறை ஓத வேண்டும். அதில் முதல் திக்ரு என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாய வ கினா மௌலாய. இரண்டாவது, அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபலலிக அம்மன் சிவாக். மூன்றாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலன் முத்தகப்பலா.
நான்காவதாக அல்லாஹும்ம அக்ஸிர் மாலுஹு வ வலதுஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆத்தைத்தஹு என்ற இந்த 4 திக்ர்களுமே ரொம்ப ஓதுறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதனுடைய பலன், இதனுடைய மவுஸ் ரொம்ப பெருசு. ஆக கண்ணியமானவர்களே, இந்த 4 திக்ரினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் தமிழ்லையும் பதிவிடுறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் ஏழ்மையினாலும் வறுமையினாலும் கஷ்டப்படுறவங்க, கடன் பிரச்சனையினால் சிரமப்படுறவங்க இந்த ஒரு அமலை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களினுடைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், இன்னும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு எல்லாத்தையும் எல்லாம் நீக்கிறோம். ஆக கண்ணியமானவர்களே, அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பணம் பெருகுவதற்கு, இன்னும் பணத்தில் அதிகமான பரக்கத் கிடைப்பதற்கு, கடன் பிரச்சனை நீங்குவதற்கு, மனக்கவலைகள் சோதனைகள் நீங்குவதற்காக வேண்டிய நபியவர்கள் சொல்லப்பட்ட திக்ர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறோம். அந்த புக்ஸினுடைய விலை ரொம்பவும் குறைவு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய திக்ர்கள், ஆதாரபூர்வமான திக்ர்கள் இருக்கின்றது. வேண்டும் என்பவர்கள் நம்ம நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அல்லது நல்ல படித்தவர்கள் அந்த வெப்சைட் கொடுக்குறோம், அந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அந்த ஒரு அமலை செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் இன்னும் அவனுடைய பண நெருக்கடிகளை நீக்கி அவனுடைய ரிசுக்கில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தருவானாக. அமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.